ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அட்வான்ஸ்டு ஜாவா ப்ரோக்ராமிங் MC25106 லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போக ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ரெசன்டேஷனில் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஸோ அங்கே டீப்லாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அட்வான்ஸ்டு ஜாவா ப்ரோக்ராமிங் MC25106 இதுக்குரிய எக்ஸாம் உங்களுக்கு இருக்கும், நாளைக்கு தான் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம கோர்ஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஜாவா ப்ரோக்ராமிங்கோட லேப் எக்ஸசைஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருப்போம். அதை ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபுல்லாக கூட பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் ஓட்டி பாருங்க. ஏன்னா எப்படி சால்வ் பண்ணோம், எப்படி வருது, ஸோ ஒரு சின்டெக்ஸ் எப்படி பண்ணணும், எப்படி கோடிங் இருக்குது, ஜாவானா எப்படி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், எல்லாமே ஓனாவே நம்ம எழுதலாம். இதில் நிறைய டாபிக்ஸ் வரும், நான் முடிஞ்சளவு சிம்பிளிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நீங்கள் நிறையா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா பேசிக்காக அதாவது ப்ரோக்ராமிங்னால ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பர் தான். நம்ம நிறையா பார்த்துட்டு போகலாம் தேவையில்ல, ஜஸ்ட் கான்செப்ட் பார்த்துட்டு அந்த சப்டாபிக்ஸ் மட்டும் பார்த்துட்டு போனாலே மேக்ஸிமம் முடிஞ்சு. ஸோ ஜென்ரலாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணாலே போதுமானது. அதுக்கு நீங்கள் கோடிங் போட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு MC25106 அட்வான்ஸ்டு ஜாவா ப்ரோக்ராமிங் டிப்ஸ் நான் லாஸ்ட் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்சளவு ப்ரோக்ராமாக அவங்க கேட்குறாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் ப்ரோக்ராம் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி, சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் எல்லா கான்செப்ட்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பேக்கேஜஸும் முக்கியம் தான், அதோட எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆப்ரேட்டர்ஸ் ரொம்ப முக்கியம், ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இன்கிரிடியன்ஸ் கண்டிப்பாக இந்த இன்கிரிடியன்ட் கான்செப்ட் ஒரு பிக் கொஸ்டின் வர நிறைய சான்சஸ் இருக்கு. அதில் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இன்கிரிடியன்ஸோட கான்செப்ட்ஸே ஃபுல்லாக பார்த்துட்டு அதை கன்ஸ்ட்ரக்டர் பார்த்துக்கோங்க. அப்படின்னா பிக் கொஸ்டின் கேட்டாங்க எப்படினாலும் அப்ரோச் பண்ணலாம். அடுத்து ஜாவா விர்ச்சுவல் மிஷின் JVM இது பொறுத்தவரை மோஸ்ட்லி 2 மார்க் இருக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு பிக் கொஸ்டினில் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் கீழே ஸ்பேஸ் விட்டு கொடுத்துட்டு மோஸ்ட்லி 2 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பு, அது போக நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அதெல்லாம் என்ன வரும்னு சொல்லி உங்களுக்கு நான் சிம்பிளாக கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் தான் இருக்கும் உங்களோட சிலபஸில், நீங்கள் அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கிளாஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ஜாவா ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னாலே அதை கிளாஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால கிளாஸ் ரொம்ப முக்கியம். ஆப்ஜெக்ட்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. அக்சஸ் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமான ஒன்று. கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது பார்க்க நிறைய இருக்க மாதிரி இருக்கும். கான்செப்ட் தெரிஞ்சு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு போயிட்டே இருக்கலாம். எல்லாமே ஈஸியான பேப்பர். இதெல்லாம் கடைசியாக உங்களுக்கு ஈவினிங் உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட நாளைக்கு காலையில் எக்ஸாமில் போய் நல்லா எழுதலாம். ஏதாவது ஒரு நல்ல பேப்பர். ஸோ உங்களுக்கு அடுத்து யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் JDBC ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் டிரைவர்ஸும் பார்த்துக்கோங்க. ஆனால் JDBC ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து த்ரெட் லைஃப் சைக்கிள், கண்டிப்பாக த்ரெட்ல இருந்து ஒரு கான்செப்ட் வரும். த்ரெட்னா என்னன்னு கூட கேட்கலாம். த்ரெட்டோட லைஃப் சைக்கிள் பார்த்துக்கோங்க. அது எப்படி இது பண்ணுது அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து கிரியேட்டிங் ரீயூசபிள் UI காம்போனன்ட்ஸ் வித் ரியாக்டோட கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இது பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இது ஏதாவது சொல்கிற நிறைய வாய்ப்பு இருக்குதையும் பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் த்ரெட் லைஃப் சைக்கிள் கொடுங்க. அதே மாதிரி JDBC ஆர்கிடெக்சர் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு சம்டைம்ஸ் இது ஸ்ப்ளிட்டிங் கொஸ்டினாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா டாபிக்ஸுமே முக்கியம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஸ்ப்ளிட்டிங்கில் கேட்டாங்கன்னா கூட எல்லா டாபிக் கவர் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது சிங்க்ரோனைசேஷனாக என்ன கேட்கலாம். ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. சிங்க்ரனைசேஷனும் கேட்க வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் நான் கொடுக்கல. சிங்க்ரோனைசேஷன் சிங்க்ரோனைசேஷன் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த CRUD ஆப்ரேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் த்ரெட்டோட ப்ரியாரிட்டிஸ் ரொம்ப முக்கியம். இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷன் இது சம்டைம்ஸ் ஸ்ப்ளிட்டிங் கொஸ்டின் பிக் கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா வர வாய்ப்பு இருக்குது. ஸோ த்ரெட்னா என்னன்னு கேட்கலாம். யூனிட் 3 பொறுத்தவரை செர்லட்ஸ், 3ஆவது யூனிட் பொறுத்தவரை செர்லட் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ செர்லட்டோட லைஃப் சைக்கிள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஜாவா EE ஆர்கிடெக்சர் முக்கியம் இல்லை, ஆனால் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒர்க்கிங் வித் டேட்டா பேசஸ் த்ரூ செர்லட்ஸ், கண்டிப்பாக அந்த செர்லட் கான்செப்ட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. செர்லட்ஸ் அண்ட் JSPயோட டிஃபரன்ஸ் கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒன்று. கெட் அண்ட் போஸ்ட்டை பற்றி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பிளாக்கிங் இன்புட் அவுட்புட் இன் செர்லட்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து உங்களுக்கு 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். JSP ஆர்கிடெக்சர் அண்ட் லைஃப் சைக்கிள் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே லைஃப் சைக்கிள் படிங்க. டெவலப்பிங் டைனாமிக் வெப் அப்ளிகேஷன் வித் JSP இது மாதிரி இந்த JSP செர்லட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. JDBC எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இம்ப்ளிசிட் ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன கேட்கலாம். DL பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி JSDL இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஜாவான்னு ஆரம்பிக்கிற எல்லாமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். 5ஆம் யூனிட் பொறுத்த வரைக்கும் MVC ஆர்கிடெக்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி அந்த மவன் பில்டிங் லைஃப் சைக்கிள் ரொம்ப முக்கியமான லைஃப் சைக்கிள் எல்லாம் முக்கியமான ஒன்று. அடுத்து ஹைப்பர்நெட் ஃப்ரேம் ஒர்க் இது நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரேம் ஒர்க் கான்செப்ட் சம்டைம் பிக் கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு MVC என்ன கேட்கலாம். ஹைப்பர்நெட் 2 மார்க் ரொம்ப முக்கியம். ஸ்ப்ரிங் மாடல்ஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஓரளவு இது எல்லாமே இதெல்லாம் நல்லா தரவு பண்ணுங்க. இதோட அடிஷனலாக நீங்கள் படிச்சுக்கணும். லாஸ்ட் மினிட்ங்கிறப்போ இதுவே உங்களுக்கு போதுமானது. ஸோ இப்போ டிப்ஸுக்கு வரலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர் கான்செப்ட்ஸ்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. எந்த ஒரு கொஸ்டின் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அதான் சொல்கிறேன், நான் ஒரு கோர்ஸ் மாதிரி போட்டிருப்பேன். அந்த அட்வான்ஸ்டு ஜாவா ப்ரோக்ராம் நம்ம சேனலில் செக் பண்ணினா இருக்கும். அதை பற்றி ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு கோடிங் எப்படி நம்ம போடணும் அப்படின்னு பார்த்துட்டு நான் நோட் பேடில் போட்டு அது சொல்லி கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பார்த்துட்டு ஸோ உங்களால் பார்க்க முடியலனாலும் உங்களோட கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும். செர்லட் இருக்கா, அப்போ செர்லட் ரிலேட்டாக பாருங்கள், குக்கீஸ் ரிலேட்டாக பாருங்கள். இந்த மாதிரி வர கான்செப்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் தேடி பாருங்கள், அதே இருக்கும். ஸோ அது ஒரு 12 ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு
ஒரு இதுக்கு டெஃபனேஷன் கொடுக்க பாருங்க. கண்டிப்பாக சப்கேட்டிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சப்கேட்டிங்ஸாக பார்த்துட்டு போயிடணும். அங்கே போய் அது மறந்துடக்கூடாது. டெஃபனேஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டயக்ராம் இருந்தால் டயக்ராம் கொடுக்கணும். அது என்ன டயக்ராம்னா உங்களுக்கு எல்லாமே ஜாவா அப்படிங்கிறப்போ சர்வர் வச்சு தான் வரும். ஸோ அப்படிங்கிறப்போ சர்வர் கிளைண்ட்டு நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க. அதாவது வந்து இது வாங்கி இப்படி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 படத்தை போட்டு ரிப்பீட்டடாக எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம். சர்வர் இருக்குது, கிளைண்ட் இருக்குது, ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டயக்ராம் போட்டு காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து போட்டு காமிங்க. அது நிறையா இருக்கும். ஒரு சில டைம் இதுவே கூட நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கொடுங்க. அல்கோரிதம் ஒரு ப்ரோக்ராம்ஸ் கண்டிப்பாக ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஸ் பண்ண பாருங்க. உள்ள ஒரு 2-3 லைன் இல்லை சின்டெக்ஸ் மாதிரி கொடுக்க பாருங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரோக்ராமிங் பேப்பரில் ப்ரோக்ராம் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஜஸ்ட் என்னமாச்சும் உள்ளே கொடுத்துட்டே இருங்க. வெறும் பேப்பராக கொடுத்துறாங்க. தியரிட்டிக்கலாக மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக வர சான்ஸ் இருக்குது. அதாவது வரும், நார்மலாக வரும். ப்ரோக்ராம்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் எங்கேயாச்சும் ஒரு சில இதுக்கெலாம் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்க பாருங்க. பேக்கேஜஸ் இருந்துச்சுன்னா பேக்கேஜஸ் எக்ஸாம்பிளாக கொடுக்க பாருங்க. ஸோ அது போக வந்து உங்களுக்கு ஓவராக பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ப்ரோக்ராம்ஸும் ஸோ நம்ம அப்லோட் பண்ணிக்கிற அந்த கோர்ஸ் இதை ஜஸ்ட்டு பாருங்கள். அது பார்க்கணும் உங்கள் விருப்பம் தான். ஸோ அந்த டயக்ராம்ஸு டெஃபனேஷன் எல்லாத்தையும் பார்த்துருங்க. உங்களுக்கு இந்த பேப்பர் ஈஸியான பேப்பர் தான். இப்போ உட்காந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களால் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. இது லாஸ்ட்டாக இதில் இருக்க எல்லா டாபிக்ஸும் பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணுங்கள். ஈஸியான ஒன்று தான். ஸோ நல்லா பண்ணுங்கள். ப்ரோக்ராம்ஸ் மட்டும் தான் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மித்தபடி ஈஸியாக அதை போய் அட்டன் பண்ணுறதை நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.